மெரினா பீச் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போறோங்க. நம்ம 1 கிலோவா 2 கிலோவா? 2. எவ்வளவு கம்மி பண்றீங்க மேக்ஸிமம்? ஃபர்ஸ்ட் தலையை எடுத்துடணுமா? ஃபர்ஸ்ட் தலையை எடுத்துனா அதுக்கப்புறம் குடலுக்கு கோடு போடணும். ப்ராப்ளமும் இல்லாம எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம மருந்து இல்லாத மீன் நல்ல ஃப்ரெஷ் மீன் பா. எல்லாம் பீச்சுக்கு போய் வாங்கிட்டு வந்தது. மீன் நல்லா மசாலா போட்டு டீப்பா போட்டிருக்கீங்க. அதானே? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. மீன் ஒரு கடி எடுத்துருவோம். செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அதான் தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுல்ல. எல்லாரும் ஊருக்கு வந்துட்டு எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க போல இருக்கு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே சந்திப்போம் வாங்க. நண்பர்களே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட்டு நம்ம மெரினா பீச் கிட்ட. மெரினா பீச்சு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோங்க. நம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். வந்துட்டயா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டயா. இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் மீன் வாங்குறதுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒரு பேரம் பேசி வாங்கிறோம் வாங்க. நம்ம எங்கே இருக்குன்னு தெரியுதா? இது நிறைய பேர் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது குவைட் ஃபெமிலியரான பிளேஸ். இது மெரினா பீச் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஃபிஷ்ஷை பேரம் பேசி வாங்கிறோம். வாங்க போகலாம். நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மீன் வாங்க போகிறோம். என்ன மீன் வாங்க போகிறோம் தெரியுமா? வவ்வால் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சொரா, நண்டு, கிண்டு, ஸ்குவிட் எல்லாமே இருக்கு. நம்ம என்னன்னு பேரம் பேசி வாங்கிடலாம் வாங்க. அக்கா அக்கா என்னென்ன மீன் இருக்கு? வவால் வஞ்சரம் இருக்கு, கொடுவா மீன் இருக்கு, பால் சொரா இருக்குது, கடல் எறா இருக்குது, நண்டு இருக்குது, கடம்பா இருக்குது, அப்புறம் தேங்காய் பாறை இருக்குது. வவ்வால் எவ்வளோ? வவால் 600 இருக்குதுண்ணா கிலோ. சூப்பரா இருக்கும் மீன். 600 600 கேஜி. 2 கிலோ வாங்கிடலாமா? உங்களோட விருப்பம். எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ நாங்க தருவோம். சரி போடுங்க, ஒன்று நல்லா எடுத்து போடுங்க. 1 கிலோவா 2 கிலோவா? 2. எவ்வளவு கம்மி பண்றீங்க மேக்ஸிமம்? அதான் சொல்லுங்க. இது நல்ல பொருள் வாங்குங்க, அதனால கம்மி கேட்க 550 ரூபா போட்டுங்க. 500 ரூபாய் கொடுங்க. வவ்வால் வாங்கிட்டோம். அதான் எவ்வளோ அழகா, அதோட கிரில்ஸ்லாம் எவ்வளோ அழகா கட் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. அழகாக இவங்க வெட்டி க்ளீன் பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டில் போய் அழகாக சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி தராங்க. இவங்களுக்கு நம்ம ஒரு 50லேருந்து ஒரு 60 ரூபா கொடுக்கணும். இவங்களே எல்லாமே கிரில்ஸ்லாம் க்ளீன் பண்ணி தலையெல்லாம் வெட்டி உள்ளே இருக்கிற குடம்லாம் எடுத்து நம்மளுக்கு அப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்மளுக்கு தந்துடுவாங்க. அது குழம்புலையும் போட்டுக்கலாம், ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நம்ம வஞ்சர மீனே வாங்கியிருக்கோம். இதோட விலை வந்து 700 ரூபா வருது. இது இவர் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி ஸ்லைஸாக வெட்டி தருவார் பாருங்கள். ஃபர்ஸ்ட் தலையை எடுத்துடணுமா? ஃபர்ஸ்ட் தலையை எடுத்துனா அதுக்கப்புறம் குடலுக்கு கோடு போடணும். அதுக்கப்புறம் குடல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் வரும். ஸ்லைஸ்க்கு வேணுமா குழம்புக்கு என்ன தேவையா போடுங்க. ஸ்லைஸ்க்கே போடுங்க. இதில் முள் ரொம்ப இருக்கு. அதில் ஒரே முள்ளு தான் வரும். சென்ட்ரு முள்ளு ஒரே முள்ளு தான் வரும். எவ்வளோ விலைன்னு இந்த மீன்? 700 கேஜி. நம்ம ஃப்ரைன்னு சொன்னதுனால அழகாக ஃப்ரைக்கு ஸ்லைஸில் வெட்டி தந்துட்டாரு. ஒரு புடி பிடிச்சிடலாம் வாங்க. என்னண்ணா அக்கா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? லதாக்கா. லதா வேலன். உங்கள் ஆத்துக்கார் பேரா? ஆத்துக்கார் பேர் வேலண்ணா. அக்கா கடை ரொம்ப ஃபேமஸான கடை. மெரினா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே மறக்காமல் இங்கே வந்துட்டு போங்க. அக்கா வந்து நம்ம என்ன வேலை கேட்குறோமோ அந்த வேலையை கொடுத்துருவீங்க. என்ன லதாக்கா? கண்டிப்பா. நீங்க கேட்ட வேலைக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்ல ஃப்ரெஷ் மீனா கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷ் மீனா கொடுத்துருக்கீங்க. புதுசா கொடுத்துருக்கோம். அழகா சாப்பிடுவீங்க. இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம, மருந்து இல்லாத மீன். நம்ம மக்களுக்கு மருந்துன்னா என்னன்னே தெரியாது. நம்ம கடல் மீனை நீங்க அழகா சாப்பிடுவீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இவங்க எல்லாருமே ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்க. ஃபோன்பே, கூகுள் பே எல்லா பேயும் எங்க கிட்ட இருக்கு. நீங்களே பாருங்க. இப்போ நாங்க வந்து பர்ஸ் எடுத்துட்டு வந்தோம், மறந்துட்டோம். அதனால நாங்க வந்து ஃபோன்பேலேயே பண்ண போறோம். என்னக்கா ஃபோன்பேல பண்ணிடலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிக்கா, நன்றி. நம்ம ஃபோன்பே பண்ணிட்டு நம்ம கிளம்பி வீட்டில் போய் ஒரு புடி பிடிச்சிரும் வாங்க.
ஹாய்மா. ஹாய். மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். மெரினா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரியா? நீங்க சொன்ன மாதிரியே வவ்வாலும் வாங்கியாச்சு. ஓகே. கொஞ்சோண்டு சொராவும் வாங்கியிருக்கோம். சொரா இன்னொரு நாளைக்கு சாப்பிடலாம். சரிப்பா. சரியா? இப்ப வவ்வால் வாங்கியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? இன்னைக்கு என்னப்பா மீன் குழம்பு வைக்க போறேன், மீன் வறுக்க போறேன், முட்டை வச்சு வைக்க போறேன். அடேங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். மீன் கழுவுறேன்ப்பா. வவ்வால் மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? நல்ல ஃப்ரெஷ் மீன்பா. எல்லாம் பீச்சுக்கு போய் வாங்கிட்டு வந்தது. எல்லாம் உன் தங்கச்சி தான் வாங்கிட்டு வந்தாப்பா. அப்ப நான் போலையா? நான் போலையா? என்ன பண்ணீங்க? சொல்லுப்பா. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மீன் ஃப்ரைக்கு மசாலா தடவ போறோம். ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க வாங்க. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டுக்கணும்பா. சரி, போடுங்க. இதோ மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் புளி தண்ணி, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஏன்னா மீன் வந்து அதுல நல்லா ஒட்டிக்காம இருக்கும். கடாயில தவால ஒட்டிக்காம இருக்கும். மசாலும் நல்லா ஒட்டும். அதுக்கு நல்லெண்ணெய். நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா போட்டு பிசையணுமா? ஆமாப்பா. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓகேப்பா. இப்போ இந்த மீன்ல மீன் எல்லாம் மசாலா போட்டு நம்ம தடவி வச்சுக்கலாம். ஓகே. மீன்ல மசாலா போட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ மீனை போட்டு பரட்டிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, மசாலா போட்டு தடவிக்கணும். மீனை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போதே வாய் ஊறுதே. முடிஞ்சனால இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டிய நினைக்கிறேன். மீன் குழம்புக்கு என்னென்ன போட போறேன்னு பாத்துக்கோங்க. மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டேன். இங்க வாங்க பாக்கலாம். ஆயில் போட போறேன். வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு தக்காளி, அப்புறம் உப்பு போட போறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி தண்ணி. ஓகே, சூப்பர். மீன் நல்லா மசாலா போட்டு டீப்பா போட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஐயோ, இதையே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நாக்கு வேற ஊறிட்டு இருக்கே, முடியலையே. எண்ணெய் ஊத்த போறேன்ப்பா. கொஞ்சம் மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் போட போறேன். வெந்தயம் பொரிக்கணும். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட போறேன். தக்காளி கொஞ்சம் நசுக்கி போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும்.
இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் புளி தண்ணி ஊத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீன் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சேன். இப்போ மிளகாத்தூள் போட போறேன். எங்க வீட்டுல கொஞ்சம் நாங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதே மாதிரி புளிப்பும் ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதனால நாங்க எங்க ஸ்டைலுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ மிளகாத்தூளும் புளிப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். அப்பதான் அந்த ஸ்மெல் போயிடும், மிளகாத்தூள் ஸ்மெல்லு. புளி தண்ணி ஊத்தி போடுறேன்பா. அப்புறம் உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இங்க மீன் குழம்பு கொதிக்குதுப்பா. இப்ப மீன் வறுவல் ஸ்டார்ட் பண்ண போறேன். குழம்பு கொதிச்சிச்சுப்பா. மீன் போடலாம். எப்பவுமே மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, திக்காவும் இருக்க கூடாது. அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் எல்லாம் வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. மீன் குழம்பு பாரு, நல்லா தளன்னு இருக்கு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதுல. அதே மாதிரி மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சொல்லுப்பா. கொஞ்சோண்டு அந்த மீன் குழம்பு தாங்க எப்படிதான் டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தா பாரு, சுடுது பார்த்து. செம்ம டேஸ்டா இருக்கு. குடி குடுத்துட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்க. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓ சூப்பர், ரெடி. சாப்பிடும்போது சாப்பிடுங்க. ஓகேப்பா, ஓகே. சாப்பிட்டா ஃபுல்லா காலி. மீன் டேஸ்ட் பண்ணி பாருப்பா எப்படி இருக்குன்னு. வாப்பா, மீன் ஃப்ரை டேஸ்ட் பண்ணி பாரு. சுடுது பார்த்தேன்னா. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடை பிசைஞ்சு மீன் குழம்பு ரெடி, மீன் வறுவல் ரெடி, அவிச்ச முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அம்மாவும் தங்கச்சி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்மளை சாப்பிட சொல்லிட்டாங்க. சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குது. மீனை ஒரு கட்டி எடுத்துருவோம். டேஸ்டாக இருக்குது. வாய்ப்பே இல்லை. ஃபிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட். என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்ற மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா எனக்கு அதுவும் கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.